ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கன்னு குழப்பமா இருக்கா? ஒரு நாள் இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க. கம்பு லட்டு தான் நான் செஞ்சு கொடுத்தேன். இந்த கம்பு லட்டு செய்கிறதுக்காக ஒரு வடிச்சட்டி அடுப்பில் வச்சு நெய் சேர்த்து அதோட ஒரு கப்பு கம்பு மாவை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிறேன். கம்பு நல்லா வாசனை வர வர மாவை வறுத்துக்கணும். மாவை வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் நெய் சேர்த்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பிஸ்தாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கிறேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்ச இந்த தேங்காய் துருவலை ஒரு வடைச்சட்டியில் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். தேங்காய் நல்லா ட்ரை ஆனதும் இதை வறுத்து வச்சுருக்கிற மாவோடு சேர்த்துக்கிறேன். இப்போ வறுத்து வச்சுருந்த நட்ஸு ஆறிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கிறேன். பவுடர் பண்ண இந்த பொடியை மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்வீட்னஸ்க்காக வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போதும். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து 2 ஏலக்காய் போட்டுட்டு 1/2 கப்பு வெல்லத்தையும் சேர்த்து கரைச்சிக்கிறேன். கரைச்சி எடுத்த வெல்லத்தை வடிகட்டி மாவோடு சேர்த்துக்கிறேன். இதை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சூடாக இருக்கிறனால கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆறுனதும் நல்லா பிசைஞ்சு எடுத்து லட்டாக பிடிச்சா சூப்பரான கம்பு லட்டு ரெடி. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.